பையன் போறான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு எப்படி இருக்கும்? ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆங்ஸைட்டி இல்லாம இருக்கவே இருக்காது. ஏன்னா ஒரு பதட்டம் இருந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம போறோம். இல்ல சில பேருக்கு 2, 3 டைம் வந்து போனா கூட ஃபெயிலியர் இருக்கும். அந்த ஃபெயிலியர்னால அடுத்த டைம் போம்போது அவனுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பயத்தையும் சரி, நம்ம ஏன் நம்மளால குறைக்க முடியுது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம பயத்தை யார் கிரியேட் பண்றான்னு சொன்னா, கிட்னி அண்ட் யூரினரி பிளாடர் தான். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்கா கிட்னி, யூரினரி பிளாடர் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களோட பயம் வந்து நல்லாவே குறைஞ்சிடும். பிளஸ் ஹார்ட்டையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணுவோம். ஸோ எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அவங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் சரி, இல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு வந்துட்டு அவங்க தயாராயிட்டு அவங்க அதில ஜெயிக்கணுன்ட்டு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, முன்னாடியே அவங்க ஒரு 2, 3 நாளுக்கு முன்னாடியே பண்ணிக்கும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படி இல்லாம அவங்களுக்கு அன்னைக்கு தான் இன்னைக்கு நான் ஈவினிங் போப்போறேன். எனக்கு காலையிலேருந்தே எனக்கு ஒரு பதட்டம் இருக்குனாலும் சரி, அந்த டைமே கூட நம்ம 2, 3 நீடில்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது, அவங்க வந்து ஒரு பதட்டமே இல்லாம, ஆங்ஸைட்டி இல்லாம ஒரு இதோட போவாங்க. நம்பிக்கையோட போவாங்க. பிளஸ் தைரியமா போவாங்க. ஸோ அது வந்து நம்ம கிரியேட் பண்ண முடியும். இதுக்கு மருந்து மாத்திரையோ இல்ல எதுவுமே கிடையாது. நம்ம உடம்புல சுரக்கக்கூடிய ஹார்மோன்ஸே நம்ம ஸ்டிமுலேட் பண்றோம் அவ்வளோதான். அதனால இதுக்கு தப்பே கிடையாது. ஸோ நீங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பதட்டம் இருந்தாலும் சரி, பயம் இருந்தாலும் சரி, நீங்க அக்குபங்க்சர் எடுத்துக்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பா அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும்.